இரு ஆதிபத்திய கிரகங்கள் கொடுக்கும் மறைக்கப்பட்ட சோதனை. கிரகங்கள் துன்பம் தருவது தண்டனை அல்ல, அது ஏற்றத்துக்கான பயிற்சி. ஒரே மனிதன், ஒரே காலம், ஒரே முயற்சி. ஆனால் ஒருவருக்கு வாழ்க்கை மென்மையாக வழிந்தோடும், மற்றொருவருக்கு வாழ்க்கை கற்களால் நிரம்பிய பாதையாக மாறும். இதன் பின்னால் ஒரு யதார்த்தமான ஜோதிடச் சத்தியம் உள்ளது. கிரகங்கள் எப்போதும் நல்லவையோ கெட்டவையோ அல்ல. அவை கர்மத்தின் தூண்டுதலாளர்கள் மட்டுமே. சில மனிதர்களுக்கு பிறந்தது முதலே வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்கும். அவமானம், இழப்பு, பொருளாதார வீழ்ச்சி, முயற்சி செய்தும் பலனில்லாத நிலை, அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக வரும். ஆனால் கவனித்துப் பார்த்தால் இந்த மனிதர்களே பின்னாளில் அசைக்க முடியாத உயரத்தில் இருப்பார்கள். ஏன்? ஒரே கிரகம், இரட்டை வேடம். ஜோதிடத்தில் சில கிரகங்கள் இரண்டு ஆதிபத்திய வீடுகளை ஏந்தி நிற்கும். ஒரு வீடு சுகத்தை குறிக்கும், மற்றொரு வீடு போராட்டத்தை குறிக்கும். அந்த கிரகம் வலுவில்லாத நிலையில் இருந்தால் முதலில் அது போராட்ட வீட்டு பலனையே வெளிப்படுத்தும். அதனால்தான் இளம் வயதில் துன்பம், ஆரம்பகால தோல்விகள், முயற்சிகளுக்கு அங்கீகாரம் இல்லாமை, தன்னை தானே சந்தேகிக்கும் மனநிலை, இவை அனைத்தும் உருவாகின்றன. இது தண்டனை அல்ல, இது தயாரிப்பு காலம். கிரகம் வலுவடையும் போது வாழ்க்கை திரும்பும். அதே கிரகம் திசை மாற்றம், புத்தி காலம், பரிகாரங்களால் வலுப்பெறும்போது, அனுபவம் பொறுமை சேரும்போது, அப்பொழுதுதான் அதே கிரகம், அதே ஜாதகம், அதே மனிதன் ஏற்றத்தின் கதாநாயகனாக மாறுவான். முன்பு அவனை உடைத்த கிரகம் இப்போது அவனை உயர்த்தும். முன்பு கற்றுக் கொடுத்த வழி இப்போது ஞானமாக மாறும். வாழ்க்கை உணர்த்தும் பெரிய பாடம். வாழ்க்கை உங்களை ஆரம்பத்தில் உடைக்கிறதெனில் நீங்கள் சாதாரணமான இடத்திற்கு அல்ல, பெரிய உயரத்திற்கு தயாராகிறீர்கள் என்பதற்கான அறிகுறிதான். எளிதாக கிடைத்த வாழ்க்கை எளிதாக வழியும். ஆனால் கஷ்டத்தில் உருவான வாழ்க்கை காலத்தை வெல்லும். கிரகங்கள் துன்பம் தரவில்லை, அவை உங்கள் கர்ம பலனை நேர்மையாக வெளிப்படுத்துகின்றன. தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது உயரத்துக்கான சரியான நேரத்தை உருவாக்கும் பயிற்சி. பொறுமையாக இருங்கள். கிரகம் திரும்பும், வாழ்க்கையும் திரும்பும்.